ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையோட ஹெட்டிங் மரியாதை உங்களுக்கு மட்டும்தானா? ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் ஆஃபீஸ் விஷயமா அவர் தான் மீட்டிங்க்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறார். அந்நேரம் காஞ்சிபுரம் போகணுமா, ஒரு கார் புக் பண்ணி அதோட பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போனான். அவர்கிட்ட டிரைவர் அந்த டீ கடையில் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் சாப்பிட்டு வந்தார். டிரைவர் கொஞ்சம் ஃபீலாக போங்க, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. டிரைவர் லெஃப்ட் எடுங்க, டிரைவர் ரைட் எடுங்க, இதோ வந்துச்சு டிரைவர் நிறுத்துங்க அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. சரின்னு அவர் இறக்கி விட்டு அவர் போனான். காசு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஒரு அமௌண்ட் சொன்னாராம். இவரும் அதை தூக்கி கொடுத்துட்டு போனான். போயிட்டு எல்லாருமே இந்த மக்கள் எல்லாமே இவருக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. இவங்க போய் சொன்னாங்க, எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் கொடுக்கணும், நம்மளை மட்டும் எல்லாருமே மதிக்கக்கூடாது, நம்மளும் மற்றவங்கள மரியாதை கொடுத்து மதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே மரியாதை இருந்து நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா எல்லாருக்குமே மரியாதை இருக்கணும், நல்ல பேர் இருக்கணும், அதனால எல்லாருமே லைஃப்பில் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த டேபிளில் உட்காந்தாங்க. எல்லாருமே கிளாப்ஸ் எல்லாம் அடித்தாங்க. அடுத்த ஆளாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டேபிளில் போய் உட்காரும்போது அந்த கார் ஓட்டின்னு வந்தார்ல, அந்த டிரைவர் ஃபோன் பண்ணான். இவரே இப்போ ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்து, ஹலோ இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், உங்களோட கோல்டன் வாட்சை இங்கே விட்டு போயிட்டீங்க, கார்லே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, அந்த டீ கடையிலேருந்து கை கழுவுக்காக வாட்சை கழட்டி வச்சேன், அங்கேயே விட்டு வந்துட்டேனா, ஐயோ நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்களை இறக்கி விட்ட இடத்துல தான் சார், ஆஃபீஸ் வாசலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி இருங்க, நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்தாராம். தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிரைவர் கேட்டாங்க, ஏன் சார் இவ்வளோ நாள் அந்த டிரைவர் தானே கூப்பிட்டீங்க, ஏன் என்னை இப்போ மட்டும் சார்ன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், எல்லாருக்குமே மரியாதை உண்டு, உங்களுக்குன்னு ஒரு தனி பேர் இருந்திருக்கும், அந்த பேரையாச்சும் நான் கேட்டுட்டு உங்களை கூப்பிட்டுக்கலாம், ஆனால் நான் டிரைவர்னே கூப்பிட்டுருந்தேன், அதனால என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, என்னை நீங்கள் டிரைவர்னே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இவரும் போயிட்டான். வாட்சை கையில் கட்டிட்டு இவரும் போய் டேபிள் மேலேயே உட்காந்துட்டான். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு மட்டும்தான் எல்லாரும் மரியாதை கொடுக்கணுமா? உங்களுக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கா? நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தா தானே மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. தயவு செய்து எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுங்க. ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் செய்கிற வேலை வந்து ரொம்ப கேவலமானது கிடையாது. இந்த உலகத்தில் கண்டுபிடிச்ச எல்லா ஒரு வேலையுமே நல்ல வேலை தான். அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து நம்ம பண்ணோன்னா அது நல்ல வேலையாக நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் எப்படியே தொட்டுங்க. பாய் பாய்.